வா மூவிஸ் தமிழ்ச்சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் 2025 வருஷம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன சூப்பரான 10 கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறதுல ஒரே ஒரு வெப் சீரிஸ் மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் அதுவும் தரமான வெப் சீரிஸ் தான். அது என்னென்ன வெப் சீரிஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைப்பும் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹிந்தி வெப் சீரிஸான மண்டலா மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 8 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 40 to 45 மினிட்ஸ் ரன் ஆகக்கூடியது. ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கொலை நடக்குது. அதாவது ஒரு நபருடைய உடலில் கை இருக்குது, கால் இருக்குது, தலை இருக்குது, ஆனால் மீதி உடல் பாவங்கள் மட்டும் இல்லை. ஒரு வித்தியாசமான பேட்டர்னில் அந்த கொலை நடந்திருக்கும். இதே மாதிரியான பேட்டர்னில் சில கொலைகள் தொடர்ச்சியாக நடக்க இந்த கொலைகளை எல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஃபேண்டசி கலந்து ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போயிருப்பாங்க. நல்லா சுவாரஸ்யமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸில் சில செக்ஸுவலாகவும் சில காட்சிகள் இருக்குது, வயலண்டான சில காட்சிகளும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஹிந்தி வெப் சீரிஸான காஃப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் கிரைம் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் டெல்லிக்கு வேலை விஷயமா வந்திருப்பாங்க. அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு உமன்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமில் சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதே நேரத்தில் அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய 4 பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பிஹேவ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய பையனை காணோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இந்த 2 இன்சிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க லைஃப்ல நடந்த சம்பவங்கள் தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸ்ல டோட்டலா 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 40 to 50 மினிட்ஸ் ரன் ஆகக்கூடியது. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எபிசோட்லாம் வேற லெவல்ல பரபரப்பா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸில் சில அடல் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மலையாள வெப் சீரிஸான கேரளா கிரைம் ஃபைல்ஸ் உடைய சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 30 to 40 மினிட்ஸ் வந்து ரன் ஆகக்கூடியது. 3 மணி நேரத்தில் இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரே ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய எல்லா போலீஸையும் ஒரே டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட அந்த போலீஸில் ஒரு போலீஸ் வந்து காணாமல் போயிடுறாரு. இப்போ இந்த போலீஸ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத அதே ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்த சில போலீஸ் எல்லாம் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். இந்த சீரிஸில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஹிந்தி வெப் சீரிஸான மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 40லேருந்து 50 நிமிஷம் ரன் ஆகக்கூடியது. ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையுடைய பேட்டர்னும் இதுக்கு முன்னாடி 9 கொலைகளை பண்ண ஒரு சீரியல் கில்லருடைய பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரியான பேட்டர்னில் இன்னும் சில கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கொலைகளெல்லாம் பண்ணக்கூடிய அந்த காப்பி கேட் கில்லர் யார் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி 9 கொலைகளை பண்ண அந்த சீரியல் கில்லராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். இந்த சீரிஸில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸில் ஒரு சில அடல் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறதா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 5வதாக பார்க்க போகிறது சவுத் கொரியன் வெப் சீரிஸான கர்மா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 1 hour ரன் ஆகக்கூடியது. இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 4 பேர்த்துடைய கதையை பேரலாக காட்டுவாங்க. அதில் ஒரு நபருடைய கதை என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லிடுறேன். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த நபர் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் லாஸ் ஆனதுனால இவருக்கு கடன் கொடுத்த ஒரு ஆள் 30 நாளுக்குள்ளே என்னுடைய பணத்தை நீ திரும்ப தரல அப்படின்னா உன்னுடைய ஆர்கன்ஸை எல்லாம் நான் எடுத்து
வித்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த இந்த நபர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போய் பார்த்தா அப்பாவுடைய பேரில் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். அதாவது அப்பா இறந்துட்டார் அப்படின்னா நிறைய லட்ச ரூபா பணம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த பணத்துக்கு ஆசைப்பட்ட இந்த நபர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணுறாரு, பேர்லலாம் அந்த 4 கதைகள் சொன்னேன் இல்லையா, அதில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேவை நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். ஒரு தரமான சீரிஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸில் சில அடல் காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 6வதா பார்க்க போகிறது த ஹண்ட் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 7 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 40 to 50 மினிட்ஸ் ரன் ஆகக்கூடியது. இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ராஜீவ் காந்தி கொலை வழக்கு பற்றின ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் துளி கூட போர் அடிக்காத அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 7வதா பார்க்க போகிறது தமிழ் வெப் சீரிஸான குற்றம் புரிந்தவன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 7 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 30 to 40 நிமிஷம் ரன் ஆகக்கூடியது. 4 மணி நேரத்தில் இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு நபர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாரு, அதாவது இறந்து போய் கிடக்கிறாரு. அந்த நபருடைய பொண்ணும் அன்னைக்கு நைட்ல இருந்து காணாமல் போயிட்டாங்க. இப்போ காணாமல் போன அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போலீஸாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் துளி கூட போர் அடிக்காத அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 8வதா பார்க்க போகிறது தெலுங்கு வெப் சீரிஸான கான்ஸ்டபிள் கனகம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 30 மினிட்ஸ் டியூரேஷன் தான். படம் பார்க்கக்கூடிய டைமில் இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் தொடர்ச்சியான முறையில் காணாமல் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் காணாமல் போக இப்போ இந்த கேஸை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த காணாமல் போன பெண்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸ் மீதி கதை. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே ஸ்டாப் ஆகாம போயிட்டே இருக்கும். ஒரு நல்ல சீரிஸ் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ETV Win ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 9வதா பார்க்க போறது ஹிந்தி வெப் சீரிஸான டெல்லி கிரைம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் உடைய சீசன் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீசன் 3 பொறுத்த வரைக்கும் 6 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ரன் ஆகக்கூடியது. ஒரு மீடியம் சைஸ் வெப் சீரிஸ் தான். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே நிறைய பெண்களை அவங்களுக்கே தெரியாமல் ஏமாற்றி ஒரு குரூப் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி கடத்தப்பட்ட பெண்களை டெல்லி போலீஸ் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீக்வன்ஸ் வந்து நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸில் ஒரு சில அடல் காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது சவுத் கொரியன் வெப் சீரிஸான ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த சீரிஸில் டோட்டலாக 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 50 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ரன் ஆகக்கூடியது. ஒரு மீடியம் சைஸ் வெப் சீரிஸ் தான். இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சீரியல் கில்லரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இந்த 2 சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸுடைய ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Amazon பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸில் சில அடல் காட்சிகளும் இருக்கு, வயலன்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.